புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள சின்ன வீரமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் முத்துவேல். இவரது மகன் மோகன் கூலி வேலை செய்து வருகிறார். இவர் அடிக்கடி மதுபோதையில் வீட்டில் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மோகன் மது அருந்திவிட்டு பீரோவில் இருந்த ஆடைகள் உள்ளிட்ட பொருட்களை தீ வைத்து எரித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த முத்துவேல் மோகனின் கழுத்து பகுதியில் அரிவாளால் வெட்டியுள்ளார். ரத்த வெள்ளத்தில் மோகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த ஆவுடையார் கோவில் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக அறந்தாங்கி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட முத்துவேலிடம் ஆவுடையார் கோவில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள விளையாட்டரங்கத்தில் பள்ளி மாணவர்களுக்கான 15 நாட்கள் கோடைக்கால ஹாக்கி பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி மாவட்ட ஹாக்கி சங்கம் மற்றும் பிரேவ் வாரியர்ஸ் ஹாக்கி பயிற்சி கழகம் சார்பில் பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்டு ஹாக்கி பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஹாக்கி பயிற்சியாளர்கள் மற்றும் இளம் ஹாக்கி வீரர்கள் தூத்துக்குடி மாநகரில் ஹாக்கி விளையாட்டிற்கு ஏற்ப செயற்கை இலை ஹாக்கி மைதானம் அமைத்து தர வேண்டும் என்று தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கில் தண்ணீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடியில் இன்றைய 15 நாள் ஹாக்கி கோடைக்கால பயிற்சி முகாம் நிறைவு பெற்ற ஒரு விழா நடந்தது. இந்த விழாவில் பல சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டாங்க. எங்களுக்கு இந்த பயிற்சி முகாம் நடத்துவதற்காக தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டுக் கழகம் மற்றும் தூத்துக்குடி ஹாக்கி யூனிட் மற்றும் லயன்ஸ் கிளப் HV லாஜிஸ்டிக் இந்த நண்பர்கள் எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க. இதில் மொத்தம் ஒரு 50 மாணவர்கள் பயிற்சி பெற்றாங்க. 50 மாணவர்களும் தூத்துக்குடியில் பல்வேறு ஸ்கூல்ல இருந்து இங்க கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு 15 நாளும் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்டான கோச்சுகளை வர வைத்து நாங்கள் அவங்களுக்குலாம் கோச்சிங் கொடுத்துருக்குறோம். எங்களுக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் இந்த இது நான் வைக்கிறேன். எல்லாருக்கும் கவர்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் வைக்கிறோம். எங்களுக்கு விளையாடுற சர்ஃபேஸ் கொஞ்சம் எங்களுக்கு இதா இருக்கிறதுனால அதை சமப்படுத்தி அல்லது கோயில்பட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஹாஸ்டல் டாப் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா வருங்காலத்தில் ரொம்ப மிக சிறந்த விளையாட்டு வீரர்களை எங்களால் உருவாக்க இயலும். ராணிப்பேட்டை மாவட்டம் RR சாலையில் உள்ள பட்டாணிக்கார தெருவில் வசித்து வருபவர் சரஸ்வதி. இவர் வயது மூப்பு காரணமாக இறந்துவிட்டார். இந்நிலையில் அவரது இறுதி சடங்கு ஊர்வலத்தில் வெடிக்க பட்டாசு வாங்கி வைக்கப்பட்டிருந்தது. அப்போது வேறு ஒரு இடத்தில் வெடிக்கப்பட்ட பட்டாசின் தீப்பொறி குவியலாக வைக்கப்பட்டிருந்த பட்டாசின் மீது பட்டதில் படபடவென வெடித்து சிதறியது. இதில் அங்கிருந்த 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். இதனையடுத்து காயமடைந்தவர்களை மீட்ட அங்கிருந்தவர்கள் வாலாஜா தலைமை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக ராணிப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் காயமடைந்தவர்களை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். நெல்லையில் கடந்த 20ஆம் தேதி சாதி ஒழிப்பு களத்தில் களமாடிய போராளி சட்டக்கல்லூரி மாணவர் தீபக் பாண்டியன் சமூக விரோத கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதனையடுத்து அவரது நினைவேந்தல் கூட்டம் மதுரை தல்லாகுளத்தில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. வடக்கு மாவட்ட செயலாளர் தீபம் சுடர்மொழி தலைமையில் பொருளாளர் மணியரசு, மாமன்ற உறுப்பினர் இன்குலாப் அகரன், வழக்கறிஞர் சரவணன் உள்ளிட்டோர் தீபக் பாண்டியனின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். சென்னை கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திருப்பெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணிட முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளன்று முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை நிறைவடையும் வரை வாக்கு எண்ணிமிடத்தில் இருக்க வேண்டும் என்றும் கள நிகழ்வுகளை உடனுக்குடன் பதிவு செய்ய வேண்டும் என்றும் முகவர்களுக்கு அறிவுறுத்தினார். இதில் அம்பத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல், பகுதி செயலாளர் ராகராஜ், DSP ராஜகோபால், மாவட்ட பிரதிநிதிகள், மாமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி. இவர் ஆண்டிப்பட்டியை அடுத்துள்ள தேக்கம்பட்டி கிராமத்தில் அவருக்கு சொந்தமான இடத்தில் பெட்ரோல் பங்க் வைப்பதற்கான வேலைகளை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் பெட்ரோல் பங்க் வைப்பதற்கு வருவாய்த்துறையினரின் தடையில்லா சான்று பெற வேண்டி ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் காதர் ஷெரீப்பிடம் விண்ணப்பித்திருந்தார். இதனையடுத்து தடையில்லா சான்று வழங்குவதற்கு 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வழங்க வேண்டும் என்று வட்டாட்சியர் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சுப்பிரமணி தேனி லஞ்ச ஒழிப்புத்துறை DSP சுந்தரராஜனிடம் புகார் அளித்துள்ளார். தொடர்ந்து போலீசாரின் அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடவிய 1 லட்சம் ரூபாய் பணத்தை வட்டாட்சியரிடம் கொடுத்தபோது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வட்டாட்சியர் காதர் ஷெரீப்பை கையும் களவுமாக பிடித்தனர். இதனைத் தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட போலீசார் வட்டாட்சியரை கையும் களவுமாக பிடித்தனர்.
தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட போலீசார் வட்டாட்சியர் அறைக்குள் சென்று விசாரணை நடத்திய போது அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அவரை தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதுகுறித்து தேனி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கொன்னைப்பட்டி கிராமத்தில் கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியினை இலுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் தெய்வநாயகி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த போட்டியில் சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 750 காளைகள் மற்றும் 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். வாடி வாசலில் இருந்து ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்துவிடும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடக்கினர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே வடக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முத்துக்குமரன். இவர் தனது மனைவி மற்றும் குழந்தைகளோடு நேற்றிரவு வெயிலின் தாக்கத்தால் வீட்டின் மாடியில் தூங்கிக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் மர்ம நபர்கள் அவர்கள் வீட்டின் பின்பக்க கதவை திறந்து உள்ளே நுழைந்து நிலை பிழையில் இருந்து 50,000 ரூபாய் ரொக்க பணத்தை திருடி சென்றுள்ளனர். அதேபோல் அவரது வீட்டின் எதிரே உள்ள மாசிலாமனை என்பவரின் வீட்டின் கதவை திறந்து நிலை பிழையில் இருந்த 2.5 பவுன் நகையை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து முத்துக்குமரன் விருத்தாச்சலம் காவல் நிலையத்துக்கு புகார் கொடுத்ததன் பேரில் விருத்தாச்சலம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஆதிகுராஜ் தலைமையிலான காவல்துறையினர் அங்கு சென்று பணம் மற்றும் நகைகளை திருடி சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட பண்ணைகிணறு பகுதியைச் சேர்ந்த மிதுன்ராஜ் மற்றும் வினோத் ஆகிய சிறுவர்கள் இருவரும் கடந்த 28ஆம் தேதி வீட்டில் இருந்து விளையாட சென்று வருவதாக சென்றவர்கள் வீடு திரும்பாததால் குடிமங்கலம் காவல் நிலையத்தில் சிறுவன் மிதுன்ராஜின் தாயார் தெய்வநாயகி மகனை காணவில்லை என புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட கோமங்கலம் பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான குட்டையில் சிறுவர்கள் இறந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று சிறுவர்களின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விளையாடுவதாக கூறிவிட்டு சென்ற 2 சிறுவர்கள் குட்டையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்பெயின் நாட்டில் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற உலக கராத்தே நடுவருக்கான தேர்வில் இந்தியா சார்பில் 15க்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றனர். இதில் புதுச்சேரி சார்பில் பங்கேற்ற யூனிவர்சல் கராத்தே சங்கத்தின் தலைவர் திருநாவுக்கரசு முதல் முறையாக தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்தார். இவருக்கு புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் யூனிவர்சல் கராத்தே சங்கத்தின் சேர்மன் அங்குதாஸ் கலந்து கொண்டு பாராட்டினார். மேலும் நிகழ்ச்சியில் பெண்களுக்கான தற்காப்பு கலை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கராத்தே பெண் வீரர்கள் கலந்து கொண்டு தற்காப்பு கலை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில கராத்தே வீரர்கள் மற்றும் கராத்தே பயிற்சியாளர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். ஸ்பெயினில் நடைபெற்ற உலக கராத்தே போட்டி மே மாதம் 11லேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நடந்தது. ஸ்பெயினில் லா கரானோன்ற இடத்துல அது இந்தியா சார்பாக நான் செலக்ட் பண்ணாங்க. என்ன நாங்கள் இந்தியாவில் மோர் தென் 15 மெம்பர்ஸ் போனோம். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணதில் 5 பேர் பாஸ் பண்ணாங்க. அதில் நான் ஒரு ஆள் பாண்டிச்சேரியிலேருந்து ஃபர்ஸ்ட் பர்சன் டு பார்ட்டிசிபேட் அண்ட் கிளியர் WKF ஜட்ஜிபி எக்ஸாம் நான் முடிச்சிருக்கிறேன். இது என்னன்னா WKF வேர்ல்டு கராத்தே ஃபெடரேஷன், அதோட ஹெட் ஸ்பெயினில் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துலயே போய் இந்த எக்ஸாம் எழுதிக்கிறோம். அதுவும் அந்த WKF ரெகனைஸ் பாடி எதுன்னா கியோ கராத்தே இந்தியா ஆர்கனைசேஷன்றது. அந்த கராத்தே இந்தியாவோட ஆர்கனைசேஷனோட ரெப்ரசன்டேட்டிவ் பாடி நாங்கள் புதுச்சேரியில் யூனிவர்சல் கராத்தே அசோசியேஷன் ஆஃப் புதுச்சேரி. அதுக்கு நான் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். நான் இந்த எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் இது நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்னை எலிஜிபிள் பண்ணாங்க. லாஸ்ட் இயரே என்னை செலக்ட் பண்ணாங்க. சில காரணத்தால் நாங்கள் டெல்லியோட போயிட்டு ஒரு 5 பேர் திரும்பிட்டோம். இப்போ மறுபடியும் அதே எக்ஸாம் இந்த வருஷம் அந்த எக்ஸாமில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம். பார்ட்டிசிபேட் பண்ணி நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 4 பேர், நான் ஒரு 5 பேர் நாங்கள் ஒன்றா டீமாக பண்ணோம். அதில் நான் 3 பேர் பாஸ் பண்ணோம். பாண்டிச்சேரி மற்றும் சவுத் ஆர்காடில் ஒரே ஆள் தான், நான் ஒரு ஆள் தான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் முடிச்சிருக்கிறேன். இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தூத்துக்குடி ஃபாத்திமா நகரில் ராமேஸ்வரம் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரையிலான மீனவ பிரதிநிதிகள் கலந்து கொண்ட பரதர் நல தலைமை சங்க கூட்டம் நடைபெற்றது.
தலைவர் ரொனால்டு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் ஆண்டனி சாமி, பொருளாளர் காஸ்ட்ரோ உள்ளிட்ட ஏராளமான மீனவர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மீனவ சமுதாய குறுநில மன்னரான தேர்மாறனின் கல்லறை மீட்கப்பட்டு அதில் மணிமண்டபம் கட்ட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடந்த சில நாட்களுக்கு முன்பு நெல்லை மாவட்டத்தில் சமூக ஆர்வலர் பிரெடின் ராயின் மீது நடைபெற்ற கொலைவெறி தாக்குதலுக்கு காரணமான முக்கிய குற்றவாளிகளை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு மீன்வளத்துறை அதிகாரிகள் உரிய தீர்வு காண வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இன்று பரவூர் சமுதாய ஆலோசனை கூட்டம் 29/5/2024 புதன்கிழமை மாலை நடந்த பரவூர் சமுதாய அனைத்து கிராம மக்களின் கூட்டமைப்பு சார்பாக பரவூர் தலைமைச் சங்கம் இன்று தூத்துக்குடியில் பாத்திமா நகரில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அனைத்து பரவூர் சமுதாய மக்களின் ராமேஸ்வரம் முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து மீனவ சமுதாய மக்கள், பரவூர் மீனவ சமுதாய மக்கள் கலந்து கொண்டார்கள். தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. ஒன்று, பரவூர் சமுதாய தலைமையும் பெக்கோஸ் பரவர்ம பாண்டிய தேர்மாறன் கல்லறை மீட்பு மணிமண்டபம் அமைத்தல். 2, சமூக ஆர்வலர் திரு பிரெடின் ராயன் கொலைவெறி தாக்குதலுக்கு நீதி கேட்டு முதல் குற்றவாளிகளை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையின் நுரையீரல் சிகிச்சை துறையின் தலைவரும் முதுநிலை நிபுணருமான டாக்டர் வேல்குமார் பேசினார். அப்போது புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்துவதற்கு மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனையை தேடுவது கண்டிப்பாக அவசியம் என்றும், கவுன்சிலிங், மருந்துகள் மற்றும் ஆதரவு குழுக்கள் ஆகிய வழிமுறைகளை உள்ளடக்கிய முறை சார்ந்த செயல் திட்டங்களில் பங்கேற்பவர்களில் ஏறக்குறைய 80 விழுக்காடு புகைப்பிடிக்கும் வழக்கத்தை விட்டுவிடுவதில் வெற்றி காண்கின்றனர் என்றும் தெரிவித்தார். ஆண்டுதோறும் மே 31 அப்படிங்கிற ஒரு நாளை நோ டொபாக்கோ டே அப்படின்னு ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு உலக அளவுல நம்ம கிரியேட் பண்றோம். இந்த வருஷத்துல இந்த நோ டொபாக்கோ டே அப்படிங்கிறது யார நம்ம டார்கெட் பண்றோம்னா குழந்தைகள், சிறு வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இந்த டொபாக்கோ அப்படிங்கிற அடிக்ஷன் இவங்களுக்கு வரும்பொழுது அவங்களை அதுல இருந்து மீட்டு வெளியில கொண்டு வருது ரொம்ப கஷ்டம். இது ஏன் அப்படின்னா இந்த டொபாக்கோல இருக்கக்கூடிய நிக்கோட்டின் அப்படிங்கிற ரசாயனம் இந்த அடிமைத்தனத்துக்கு ஒரு ரொம்ப பவரான ஒரு கெமிக்கல். மற்ற சில கஞ்சா அது மாதிரி இருக்கக்கூடிய அடிக்ஷன்ஸோட இதுக்கு அடிக்ஷன்ஸ் ஜாஸ்தி. இது சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு வந்துருச்சுன்னா அவங்க வாழ்க்கையும் பாதிக்கப்படும், உடல்நலமும் பாதிக்கப்படும். அது இல்லாம இந்த நிக்கோட்டின் அப்படிங்கறதுனால இந்த ரசாயன பொருள்ல மார்படைப்பு, ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், வயிறுல வரக்கூடிய கேஸ்ட்ரைட்டிஸ், இது இல்லாம புற்றுநோய், இந்த மாதிரி பல விதமான நோய்கள் வரலாம். இதை நம்ம தவிர்க்கணும்னா இந்த டொபாக்கோவை சிறு வயதிலேயே நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த விழிப்புணர்வோட ஒரு டொபாக்கோ யூஸ் பண்றக்கூடிய நபர் மருத்துவர்கள் கிட்ட வரலாம். மருத்துவர்கள் அதை எப்படி நிப்பாட்டணும் அப்படிங்கறத ஒரு விதிமுறைகளோட சொல்லி தருவாங்க. தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் தூத்துக்குடி அரசு வஉசி கல்லூரியில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் வருகிற ஜூன் 4ஆம் தேதி நடைபெறுகிறது. இதையொட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான லட்சுமிபதி தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வாக்கு எண்ணும் பணியின் போது வாக்கு எண்ணும் மையத்திற்கு அதிகாலை வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் மற்றும் தேர்தல் அலுவலர்கள் வருவது குறித்தும், கடும் சோதனைக்கு பின்பு வாக்கு எண்ணும் மையத்தில் அனுமதிக்கப்படுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் வரும் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் செல்போன் உள்ளிட்ட பொருட்களை எடுத்து வரக்கூடாது என கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. வாக்கு எண்ணிக்கைக்கு வரும் முகவர்களுக்கு தேவையான பொருட்கள் தேர்தல் அலுவலர்கள் சார்பில் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. வாக்கு எண்ணிக்கை மற்றும் முடிவுகள் அறிவிப்பது குறித்தும் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரி வம்பாக்கீரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜிம் பயிற்சியாளர் மணிகண்டன். இவர் தனது வீட்டின் அருகே நடைபெற்ற துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது மர்ம நபர்கள் மணிகண்டனை கல்லால் அடித்து கொலை செய்துவிட்டு தப்பி சென்றனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த உதயஞ்சாலை போலீசார் அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திக், அசோக், பரணி, ஸ்ரீகாந்த் ஆகிய 4 இளைஞர்களை கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
இந்நிலையில் மணிகண்டனை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேரின் வீடுகளை அடித்து நொறுக்கி சூறையாடினர். தொடர்ந்து உறவினர்கள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய கோரி சோனாம்பாளையம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நரா சைதன்யா மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கைது செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட கள்ளிக்குடி காவல் நிலையத்தில் தரவு நுழைவு உதவியாளராக இருந்தவர் சங்கீதா. இவரது தந்தை ஜோதிகாரன் மதுரை திருநகர் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்தார். இந்நிலையில் ஐடியில் பணிபுரியும் ராஜா பிரபு என்பவருடன் திருமணம் நடந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சங்கீதாவின் தாயார் மல்லிகாவும் உடல்நலம் சரியில்லாமல் உயிரிழந்தார். தற்போது சங்கீதா 7 மாதம் கர்ப்பமான நிலையில் வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்த பெற்றோர்கள் இல்லாததால் காவலர்கள் இணைந்து கள்ளிக்குடி காவல் நிலையத்தில் வைத்து வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தினர். இதில் ஆய்வாளர் லட்சுமிலதா, சார்பு ஆய்வாளர் 5 ஜெயக்குமார் மற்றும் சக காவலர்கள் பங்கேற்று வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்த பெற்றோர்கள் இல்லையே என நினைத்துக் கொண்டிருந்த கர்ப்பிணிக்கு காவல் நிலையத்தில் வைத்து காவலர்கள் வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்திய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் கூனிச்சம்பட்டு பகுதியை சார்ந்த 5ஆம் வகுப்பு மாணவி பள்ளி விடுமுறை என்பதால் விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை பகுதியில் உள்ள தனது பாட்டி வீட்டுக்கு சென்றிருந்தார். இந்நிலையில் சிறுமி வீட்டின் அருகே வேலையில் குளித்துக் கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த லாரி ஓட்டுநர் தண்ணீர் கேட்பது போல் அச்சிறுமியை தூக்கிக் கொண்டு லாரிக்குள் சென்றுள்ளார். உடனே அந்த சிறுமி கூச்சலிடவே அருகில் இருந்தவர்கள் லாரிக்குள் சென்று பார்த்தபோது ஓட்டுநர் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது தெரியவந்தது. பின்னர் இதுகுறித்து தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவலர்கள் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு செய்த புதுச்சேரி மாநிலம் சுத்துக்கேணி பகுதியை சார்ந்த முருகன் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கோவை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள தடாகம் பகுதியில் ஏராளமான வனவிலங்குகள் அவ்வப்போது ஊருக்குள் வந்து செல்வது வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் தடாகம், சோமையனூர், திருவள்ளுவர் நகர், பழனியப்பா லேஅவுட் பகுதியைச் சேர்ந்த சக்தி என்பவரின் வீட்டில் வளர்ப்பு கோழி இன்று அதிகாலை இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் பகுதியில் மேய்ந்து கொண்டு கூவிக்கொண்டு சத்தம் போட்டு உள்ளது. இதனை அவ்வழியாக சென்ற சிறுத்தை கோழி மதில் மேல் இருப்பதைக் கண்டு அதனை லாவகமாக கவ்விக்கொண்டு சென்றுள்ளது. இன்று அதிகாலை எழுந்த அந்த குடும்பத்தினர் கோழியின் இறக்கைகள் வீட்டின் முன் கிடந்ததைக் கண்டு அவர்கள் பொறுத்து இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பார்த்தபோது சிறுத்தை கோழியை கவ்விக்கொண்டு செல்வது பதிவாக இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அப்பகுதியில் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறும் முன்பு வனத்துறையினர் பொதுமக்களின் உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த வல்லம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆனந்ததாஸ் என்பவர் லஞ்சம் வாங்குவதாக கூறி வல்லம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் வல்லம் ஒன்றிய குழு துணைத் தலைவரும் வல்லம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளருமான அண்ணாதுரை தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த செஞ்சி போலீசார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. சேலம் குருவப்பட்டி வன உயிரியல் பூங்காவில் வன விலங்குகள் காப்பாளராக பணியாற்றி வருபவர் தமிழ்ச்செல்வன். இந்நிலையில் இவர் இன்று வழக்கம் போல் மான்களுக்கு உணவு வழங்கியுள்ளார். அப்போது திடீரென மான் முட்டியதில் தமிழ்ச்செல்வன் படுகாயமடைந்தார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சக பணியாளர் முருகேசன் என்பவர் தமிழ்ச்செல்வனை காப்பாற்ற முயன்ற போது அவரையும் மான் முட்டியது. இதையடுத்து சக ஊழியர்கள் இருவரையும் மீட்டு அவசர ஊர்தி மூலமாக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே தமிழ்ச்செல்வன் உயிரிழந்தார். முருகேசனுக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதுகுறித்து கண்ணம்குறிச்சி காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கீழூர் ஊராட்சி கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியான போதமலையில் கீழூர், மேலூர் மற்றும் கெடமலை ஆகிய 3 குக்கிராமங்களை உள்ளடக்கியது. சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆகியும் இவ்வூராட்சிக்கு சரியான சாலை வசதி இல்லாமல் இருக்கிறது. இங்கு வாழும் மக்கள் தங்களுக்கே தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு கரடு முரடான பாறைகளுடன் கூடிய ஆபத்தான மலைப்பாதையை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இம்மக்களின் துயர் துடைக்க நபார்டு திட்டத்தின் கீழ் கீழூர், மேலூர், கெடமலையை இணைக்கும் வகையில்
ரூபாய் 139.65 கோடி மதிப்பீட்டில் 31 கிலோமீட்டர் நீளத்திற்கு போதமலையில் சாலைகள் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அரசு முதன்மை செயலாளர் முனைவர் செந்தில்குமார், நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா முன்னிலையில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர்.